டிரைவர் இங்கதான் நிறுத்து. நீங்க போலாம். இதான் அங்க ஒரு பஸ் பிடிச்சு வந்தா ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் லாரில கூட்டி வந்தேன். தப்பா நினைக்காத. அதனால என்னங்க, பரவாயில்ல. இப்படி ஒரு சாதாரண கிராமம் என் சொந்த ஊரா இருக்கும்னு நீ எதிர்பார்க்க மாட்ட. இன்னும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. வா. அம்மா, என் கல்யாணத்தை பத்தி நான் எழுதின கடிதம் கிடைச்சதாமா? தபார்ல வெடிகுண்டு வச்சு அனுப்புறாங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. நீங்க எழுதின கடிதாசியும் அதே மாதிரிதான்ப்பா. ஏமா அங்கே நிக்கிறீங்க? வாங்க. இவங்க 3 பேரும் தான் என் தங்கச்சிங்க. கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க. இவங்கதான் அண்ணியா? நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அண்ணி மெட்ராஸ் உடனே என்னவோ ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கல்ல நினைச்சேன். ஏய், அண்ணா ஒண்ணும் மிதுன் சக்கரவர்த்தி இல்ல. இந்த அண்ணனுக்கு இந்த அண்ணி போதும். ஏன் நீ எங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டா நான் என்ன வரமாட்டேன்னு சொல்றேன். ஓ, மாமியார் மெச்சுற மருமகளா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அம்மா, அண்ணிய உள்ள வர சொல்லுங்கம்மா. வாமா, உள்ள வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மவராசியா இருமா. ஏண்டி விசாலா, நம்ம மரகத மாமாவன் ஒரு பட்டணத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, பாத்தியா? கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கானோ இல்ல இழுத்துட்டு வந்திருக்கானோ யாருக்கு தெரியும்? பிறந்த கதிருங்க மாதிரி வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி பொம்பளை சோக்கு பிடிச்ச அஞ்சானா இந்த பொண்ணுங்க கதி. அதுங்களும் அவன மாதிரியே கண்டவனே இழுத்துட்டு ஓட வேண்டியதான். என்ன இந்த ஊர்க்காரங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாங்க? அவங்க பேச்சுல நாகரிகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாம இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சியில வீட்டுல வச்சுக்கிட்டு எந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது நம்ம நாட்டு பண்பாடு. அதனால என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பொண்ணும் ஏடுத்து பார்க்க கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டேன். அது தெரியாம வலுக்கட்டாயமா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு மருமகளுக்குரிய மரியாதையும் இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒரு மனைவிங்கிற ஒரு முறை நீ பழக முடியாது. நானும் ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. மனசுக்கு பிடிச்சவருக்கு மனைவி ஆகணுங்கிற எண்ணத்துலதான் தாலியை கட்டிக்கிட்டு இப்ப சொல்றேன், உங்க கடமை முடியிற வரைக்கும் உங்க கட்டளை எனக்கு சொந்தம் இல்ல. நீங்க கட்டி இருக்கிற தாலி ஒண்ணுதான் சொந்தம். வெரி பேட், வெரி பேட். கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்டு என்ன கன்னியாவே வாழதா? பைத்தியக்காரத்தனமால இருக்குது. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகாது என்ன பெரிய தேசிய பிரச்சனையா? இரு பாரு, நான் எதுக்குமா இருக்கேன். எல்லாத்துக்கும் மாப்பிளை பார்த்து நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். போ, நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க, போங்க. சாரி மம்மி, உங்க உதவி அவர் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாரு. தான் கடமையை தானே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் உள்ளவர். வெரி குட், வெரி குட். ஆனாலுக்கு ஒரு லட்சியத்தை வச்சுட்டு மொத்தத்துல ஏன் உயிரை வாங்குறீங்க? லட்சியக்காரர் அங்க சொல்லிட்டாரு, வந்துட்டா லட்சிய மனைவி இங்க பேசுறதுக்கு. எவ்வளவு நாளைக்கு தாண்டி இந்திய மனைவிகள் கொத்த அடிமைகளா வாழ போறீங்க? இது அடிமைத்தனம் இல்ல மம்மி, கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர். மண்ணுக்கு கீழே இருந்து மரத்தை தாங்கிட்டு இருக்கே, அப்படி ஒரு தியாக வாழ்க்கை. தாலிய பாத்திர கூடாதே, அப்படியே தத்துவங்களா உதுத்துருவீங்களே மம்மி. சரி சரி சரி, எப்படியோ உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். அதுக்கு என்னாலான உதவியை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அடுத்தது அப்புறம் ஒரு விஷயம் மம்மி, நாங்க வேற ஒரு வீடு பார்த்திருக்கோம். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீயும் அவரும் தனியா? என்ன இப்படி தனியா விட்டுட்டு? 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
ஒரு பொண்ணு தாய் வீட்டுல இருக்கிறது நாகரிகம் இல்ல. அது மட்டும் இல்ல மம்மி, கிராமத்துல இருந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை பாக்குறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு. நாளைக்கு அவங்க எல்லாம் இங்க வரப்போறாங்க. நீ ரொம்பவே மாறி போயிட்டம்மா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த இந்திய மண்ணு எல்லாரையும் அப்படி மாத்திரும். செண்பகா, மல்லிகா, எழுந்துருங்கம்மா. மணி 5 ஆச்சுல. மணி 5 தானே ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற நீ. ஏண்டி கழுதைங்களா, விடுச்சது இன்னும் தூக்கம் போலியா? எந்திரிங்கடி, எந்திரிங்க, எந்திரிங்கடி. மெட்ராஸ் வந்ததும் இவங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதாமா. இவங்களை எல்லாம் ஒரு வேலையும் செய்ய விடாம எல்லாத்தையும் ஓன் தலையில போட்டுக்கிறேன். அதனால என்ன, யார் செஞ்சா என்ன? இந்தாங்க காஃபி. படுக்கையை விட்டு எந்திரிச்சதும் காஃபி குடுத்து வச்சு விழுங்க. இல்லையா இப்படிப்பட்ட அண்ணி கிடைப்பாளா? இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். பொண்டாட்டிக்கு கூடவா தேங்க்ஸ்? மன்னிக்கணும், இன்னும் நான் அவனை மனசார மனைவி ஏத்துக்கல இல்லையா, அதான் வாய் தவறி. அப்புறம் ஒரு விஷயம், பேப்பரை போட்டுட்டு டியூஷன் சொல்லிட்டு பழைய ஞாபகத்துல நேரம் ஆபீஸ் போயிடாதீங்க. வீட்டுக்கு வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்னா போலாம். சைக்கிள்ல. சைக்கிள்ல போய் எனக்கு பழகி போச்சு, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ வழக்கம் போல ஆபீஸுக்கு பஸ்லயே போ. நல்லா இருக்கே. போக வர பஸ் ஃபேர் ஒரு நாளைக்கு மட்டும் ₹1.60, மாசத்துக்கு 48 ரூபா. சைக்கிள்ல போனா அது மிச்சம் தானே. சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். உள்ள வாங்க, உள்ள வாங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் கம் இன். அவ ஆசைப்பட்டதையோ அவளுக்கு நீ கல்யாணம் செஞ்சு வச்சதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என் பொண்ண எந்த காரியம் செய்ய விடாம பூ மாதிரி செல்லமா வளர்த்தேன். அவளை கொண்டு போய் மூர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற குடும்பத்துல தள்ளிட்டியே. உன் பொண்ணு அதை அப்படி செய்வியா? செய்வேன். என்ன நீங்க என் பொண்ணு உன் பொண்ணு பிரிச்சு பேசிட்டு? என்ன இருந்தாலும் சும்மா இருங்க. புருஷனோட தனி கொடுத்தனம் போறது, சாயந்தரான அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு புருஷன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு சினிமா டிராமான்னு ஸ்கூட்டர்ல ஊர் சுத்துறது, இதுலயா உண்மையான சந்தோஷம் இருக்கு? இல்லவே இல்ல. மாமியார், நாத்தனார், குடும்பம், கஷ்டம், குழப்பம் இது எல்லாத்திலையும் புகுந்து புறப்பட்டு வரதுலதான் உண்மையான சந்தோஷமே அடங்கி இருக்குது. சரி சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா அங்க போய் பொண்ணையும் பிள்ளையும் மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மரியாதையா சம்பந்தி விருந்து சாப்பிட்டு மரியாதையா வாங்க. சரி, அப்படியே செய்யறேன். இந்தாங்க. என்ன இது? என்னோட சம்பளம். மன்னிக்கணும், இத வாங்கிக்கிற உரிமை இன்னும் எனக்கு வரல. நான் உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படல, உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு தரக்கூடாதா? இதுதான் எல்லைன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த எல்லைக்கு மரியாதை இல்ல. சரி, இது என் சம்பளமா ஏத்துக்க வேணாம். இந்த வீட்டுல நான் தங்கி இருக்கேன், 3 வேளையும் சாப்பிடுறேன். அதுக்கு கொடுக்கற பணமா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிங்க. அதுக்கு பதிலா தான் அந்த வீட்டை நீ மாடா உழைக்கிறியே. ஒரு வேலைக்காரிய வச்சா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட உன் சாப்பாடு செலவு ஒண்ணும் அதிகமா இல்ல. என்னங்க, இதையும் அதோட வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நம்ம படுக்கையே தனித்தனியா இருக்கும்போது பணம் மட்டும் ஒன்னா இருக்கிறது நியாயம் இல்ல. சாவித்ரி, சாவித்ரி. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏமா, எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் படுத்த படுக்கையிடம் நினைச்சிய? எதையும் தாங்க இதையும் வேணும் சொன்னாங்களே, அது பெண்ணை பெத்தவங்களுக்கு தாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வகையில நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். நானோ, நீ ஏமா ஃபீல் பண்ற? நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. கையை நீட்டு.
ஏன்பா? நீட்டு சொல்ற. இத பத்தியா? இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகள், பணம், இதெல்லாம் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இத கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு. என்ன மனைவியா ஏத்துக்காதவரு, என் சம்பள பணத்தை ஏத்துக்காதவரு இதை மட்டும் ஏத்துக்க போறாரான்னு நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு. என்னம்மா யோசனை பண்ற? ஐயா தரங்கப்பா. ஏம்மா? தரங்களே. இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எதுக்குமா? அது வந்துப்பா, அவருக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த நகையெல்லாம் அவங்களுக்கு போட்டு இந்த பணத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாரு. எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா? அதனால 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னம்மா அது? மாப்பிள்ளையோட தங்கச்சிகளுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம மாதிரி பேசுற. இதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கு புண்ணியம் தானே? என்ன சாவித்திரி, எனக்கு மகளா பிறந்துட்டு எப்ப நீ இப்படி ஒரு சுயநலக்காரியா மாறின? புண்ணியம் என்னப்பா புண்ணியம்? கடைசி காலத்துல காசிக்கு போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தா புண்ணியம் தானா வந்துட்டு போகுது. சரி, நீங்க போய் கையை அனுப்பிட்டு வாங்க, சாப்பிட போலாம். பரவாயில்லம்மா, இதெல்லாம் நீ வாங்கிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல கையை நினைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் வரேம்மா. சாவித்ரி, மாப்பிள்ளைய விசாரிச்சுன்னு சொல்லுமா. தேவையில்லாம ஏன் போய் சொல்லணும்? வீணா உனக்கு கெட்ட பேர். நான் என்ன அக்னி பிரவேசமா பண்ணிட்டேன்? அட்லீஸ்ட் ஒரு போய் என் புருஷனுக்காக நான் அதை கூட சொல்லக்கூடாதா? எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரமாச்சு. போன காரியம் என்னாச்சு? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி கௌரவமா சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையே. அப்புறம் எல்லாரும் லஞ்சத்தை பணமா பொருளா கேட்பாங்க. இவன் பொம்பளை எதிர்பார்க்கான். அதுவும் சம்பந்தப்பட்டவங்க மனைவினா தனி மரியாதை. சார், என்னடா? உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மாவா? சும்மா ஒரு மரியாதைக்காக சொன்னேன். சும்மா மைசூர் ரசகுல்லா மாதிரி பிகர் அட்டகாசமா இருக்கு சார். மடையா, டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, அனுப்பி வை. அனுப்புறேன், அதான வேலை. மே கம் இன்? எஸ், கம் இன், கம் இன். ஹலோ. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இஸ் இட்? தேங்க் யூ. புடவைன்னா ரொம்ப பிடிக்குமா? சுடிதார் மெட்டினா கூட பிடிக்கும். ஆனா அதை போட்டுட்டு இருக்கிற ஆளை பொறுத்து இருக்கு. பொதுவா எல்லாரும் ஆபீஸ் தான் வருவாங்க. நீங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்களே. ஆபீஸ்னா பல இடைஞ்சல்கள் வரும். வீடுன்னா விஷயத்து விவரமா பேசலாம்ல, அதுக்குதான். கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் அனுபவசாலிங்களுக்கு தெரியும். சில ரெக்ரூட்டுங்க விவரம் புரியாம விஷயத்தையே கெடுத்துறாங்க. நீங்க வந்த விஷயம். நீங்க உட்காருங்க. சரி. என் வரவுக்கார பையன் சேகர்னு பேரு. விட்டெல்லாம் அடிக்காம ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணிருக்கான். மார்க் எல்லாம் நிறைய வாங்கி இருக்கிறான். மார்க் எல்லாம் யாருக்குங்க வேணும்? இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி பணத்தை வீசி எறிஞ்சா வேலை தன்னால கிடைக்குது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஆனா பணத்தை லஞ்சமா கொடுக்கறதுக்கு நானும் பணத்தை லஞ்சமா வாங்குறது இல்ல. என்னை தேடி வர்றவங்களுக்கு சந்தோஷமா உதவி பண்ணுவேன். பதிலுக்கு அவங்களும் என்கிட்ட சந்தோஷமா நடந்துக்குவாங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. இத்தானே வேணாங்கிறது. இருக்கிறது ஒரு சேரு, அதுல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்புறம் நான் எங்க? ஐயோ, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன் 2 in 1 தானே. இதான். இங்க ஒரு டபுள் சோஃபா இல்லன்னா சோஃபா கம்பெனி போட்டுக்க கூடாதா? இதுக்குதான் அனுபவசாலி வேணுங்கிறது. அனுபவம்னா உங்க வயசு என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒருவேளை
நீங்க எனக்கு தம்பியாவோ இல்ல மகனாவோ பாத்தீங்களா பாத்தீங்களா, ஏங்க இப்படி தகுதி இல்லாத உறவை எல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்படியா? ஐம் சாரி. இதோ பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு நீங்க நினைச்சா? ஆபீஸ்க்கு போன் பண்ணி இத பாரு, நான் ஒரு முக்கியமான ஃபைல் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவீங்கல்ல? ஐயோ, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் எதையுமே விவரமா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம விவகாரத்திலேயே இறங்க மாட்டேனே. பெரிய சிஐடியோ? நான் ஒண்ணு சிஐடி இல்ல, என் பேர் பெரிய நாயகி. என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு பட்ட பேர் வேற இருக்கு, பெட்டிஷன் பெரிய நாயகின்னு. பெட்டிஷன் பெரிய நாய். மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம். எந்திரியா, எந்திரி. என்ன பாபா பாபான்னு பேசிட்டு இருக்கு. தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணி இருந்தால் மன்னிச்சிருங்க. தப்பு தாண்டா பண்ணி இருக்க. பொம்பளைங்கள்னா என்னடா கிள்ளுக்கீரை நினைச்சியா? ஒரு தமிழ் பொம்பளை வயசுல பிறந்த நீ மத்த பொம்பளைங்களை உனக்கு லஞ்சமா கேக்குறியா? அடி செருப்பால உன்ன மாதிரி இருக்கிறவனுங்களை எல்லாம் நடு தெருவுல நிக்க வச்சு வெட்டி கொல்லணும். டேய், இனிமே நீ மர தவறி நடந்தேன் தெரிஞ்சது உன்னை நானே அடிச்சு கொள்ளுவேன். ஜாக்கிரதை. போயிட்டு வரேன்.